இங்க ஒருத்தர் லைனா கப் கேக்குலாம் கிரீம் வச்சிட்டு இருக்காரு. அவர் கடைசியா இருந்த ஒரே ஒரு கப் கேக்கு மட்டும் கிரீம் வைக்க மறந்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிறாரு. அந்த கடையில வேலை செய்யற பொண்ணு கிரீம் இருக்கிற கப் கேக் எல்லாத்தையும் அழகா எடுத்து அடுக்கி வைக்கிறா. கடைசியா இருந்த கப் கேக்ல கிரீம் இல்லாத பார்த்துட்டு அதை தனியா எடுத்து வச்சிடறா. அந்த கடைக்கு வர எல்லாருக்குமே கிரீம் இருக்கிற கப் கேக்க மட்டும் தான் பிடிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கிரீம் இல்லாத கப் கேக் ரொம்ப ஃபீல் பண்ணுது, நம்மள யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதுகிட்ட மட்டும் கிரீம் இல்லாததை பார்த்துட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து ஒரு பிரெட் அதுகிட்ட வந்து, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் உன்னை இப்ப அழகா மாத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு பால் அது இதுன்னு போட்டு கலக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான கிரீமை ரெடி பண்ணி அதோட தலையில வச்சிருது. அந்த கப் கேக்கும் மத்த கப் கேக் மாதிரி ரொம்ப அழகா மாறிடுது. இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகிறாங்க. இதுவும் நம்மளும் அழகா மாறிட்டோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கு. இப்ப அதோட 3 ஃப்ரெண்ட்ஸும் அங்க தொப்பி போட்டுட்டு வராங்க. அவங்க அவங்களோட தொப்பி எடுத்து காமிக்கிறாங்க. அவங்க கிட்டயும் கிரீம் இல்ல. என்னோட ஃப்ரெண்டுக்கு கிடைக்காத கிரீம் எங்களுக்கும் வேணாம்னு சொல்லிட்டு அந்த கிரீமை தூக்கி போட்டுட்டு வந்துருதுங்க. இதை பார்த்தோன்னே அந்த கப் கேக் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, இவங்க என் கூட இருக்கும்போது இந்த கிரீம் எல்லாம் எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த கிரீம் எல்லாம் கீழே கொட்டிட்டு அவங்கள ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குது. இதே மாதிரி உங்களுக்காக எதையும் செய்யற மாதிரியான நண்பர்கள் இருக்காங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.